Hi friends, welcome to my channel. இன்னைக்கு தக்காளி தொக்கு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். தக்காளி தொக்கு செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு. இந்த உளுந்தம்பருப்பு கொஞ்சம் செவக்கட்டும். செவந்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணதையும் போட்டுக்கணும். இது கூடவே 6 பூண்டு பல்லை தட்டி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெங்காயமும் பூண்டும் ரொம்பலாம் கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வதக்க தேவையில்லை. இந்தளவு வதங்கினதும் 4 தக்காளியை கட் பண்ணி அதையும் போடுறேன். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், உப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். கொஞ்சமாக செய்கிறதுனால உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு மூடி வச்சு வேக விடணும். இடையில எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் வேக விடுறதுனால கருக ஆரம்பிச்சிடும். திரும்பவும் மூடி போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விட்டுடலாம். இந்தளவுக்கு வெந்தால் போதும், தக்காளி தொக்கு ரெடி ஆயிரும். இப்போ தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.